பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு உளவு நடவடிக்கைகள் மீதான கண்காணிப்பு அதிகரித்துள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய ரகசிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு கசியவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நாடு முழுவதுமிருந்து 8 பாகிஸ்தானிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹரியானாவை சேர்ந்த டிராவல் வித் ஜோ என்ற யூடியூப் சேனலை நடத்தும் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுடன் இந்திய ராணுவ தகவல்களை பகிர்ந்த குற்றச்சாட்டில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். கால்சா கல்லூரி மாணவரான தவேந்தர் சிங் தில்லான் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் அதிகாரிகளுடன் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக கைது செய்யப்பட்டார். அடுத்ததாக ஹரியானாவில் பாதுகாவலராக பணிபுரிந்த 24 வயதான நவ்மான் இலாஹி பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ கையாளுநருடன் தொடர்பில் இருந்ததாக கைது செய்யப்பட்டார். இதேபோல் 23 வயதான அர்மான் மே 16 அன்று ஹரியானாவின் நுகுல் உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். மேலும் மொபைல் செயலி மூலம் உளவு பார்த்ததாக குஜராத் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது முகமது முர்தசா அலி என்பவர் கைது செய்யப்பட்டார். இது தவிர கசாலா மற்றும் யாமின் முகமது என அடையாளம் காணப்பட்ட மேலும் இருவர் பஞ்சாபில் இதேபோன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானிய உளவாளிகளின் இந்த கைது நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது.